ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்மானேஸ். எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்களாகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம ரெண்டு விஷயத்தை பத்தி பேச போறோம். பெரம்பூர்ல நம்ம செயல் வீரர்கள் கூட்டம் ஒண்ணு நடந்தது. அது மட்டும் இல்லாம நேத்து வேலூர்ல நடந்த நம்ம தலைவரோட ஸ்பீச். ஸோ இதுல எடுத்து சொல்ல வேண்டிய 2-3 பாயிண்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி பெரம்பூர்ல அந்த லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அங்க சில பல விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டேன், நிறைய நியூஸ் வெளியே வந்தது. ஸோ பொதுமக்களாகிய நீங்களும் பார்த்திருப்பீங்க. அதாவது பெரம்பூர் தொகுதியில நம்ம தலைவர் தளபதி அவர்கள் வேட்பாளராக நிக்க போறார். பெரிய ஹாட் நியூஸ் தான், சிட்டிக்குள்ளும் போது பெரிய ஹாட் நியூஸ் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தலைவரோட ஸ்பீச்ல நம்ம அதை ரிவ்யூ பண்ண போறது கிடையாது. அதுல ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ், ரொம்ப வேல்யூவான பாயிண்ட்ஸ் உங்ககிட்ட எடுத்து சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போறோம். பெரம்பூர் தொகுதியில நம்ம தலைவர் தளபதி அவர்கள் போட்டியிட போறாரான்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் இந்த நிமிஷம் மாதிரி பாத்தீங்கன்னா அது ஒபிஷியல் கிடையாது. ஒபிஷியலா தமிழக வெற்றி கழகம் சைட்ல இருந்து நம்ம தலைவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறாரு. அதாவது 234 தொகுதியிலும் யார் யாரை நிக்க வைக்க போறாங்க, அவங்க எல்லாம் என்ன குவாலிபிகேஷன்ல இருக்காங்க, என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி ஃபுல் டீடைல் பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இருந்தாலும் இந்த பெரம்பூர்ல ஏன் தலைவர் நிக்க கூடாது, ஏன் பெரம்பூர்ல நின்னா என்ன பிரச்சனை, சோ எதனால பெரம்பூர் சூஸ் பண்றாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கு மெயின் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 நாள் முன்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க, பெரம்பூர்ல செயல் வீரர்கள் கூட்டம் நடந்தது. அதாவது சென்னைக்குள்ளே முதல் இடம், சென்னைன்னு சொல்ல முடியாது, டோட்டல் தமிழ்நாட்டிலே முதல் இடமா பாத்தீங்கன்னா பெரம்பூர் தொகுதி எடுத்து அந்த இடத்துலதான் மீட்டிங் போட்டாங்க. சோ எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் பிரகாரம் அங்க ஆதவ அர்ஜுன் அவர்கள் மைக்ல சொன்னாரு, இந்த ஏரியால விஜய் அவர்கள் நின்னார்னா ஈஸியா கிட்டத்தட்ட 44,000 உறுப்பினர்கள் போட்டிருக்காங்க. இருக்கிற மாவட்ட செயலாளர் அண்ணன் சிவானன் அவரோட தலைமையில பாத்தீங்கன்னா 44,000 பேருக்கு உறுப்பினர் கார்டு மட்டும் போட்டிருக்காங்க. சோ அப்படி பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஆதரவு நமக்கு பெரம்பூர் தொகுதியில இருக்கு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஆதவ அர்ஜுன் சொல்ற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே சென்னை சிட்டிக்குள்ள நிக்கணும், ஆனா நமக்கு சென்னையில அவ்வளவு பவர் இருக்கு, நான் விஜயனோட முகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிராண்டு சென்னையில இருக்குன்னு சொல்றாரு. அதனால என்னமோ என்னன்னு தெரியல, எல்லாருமே சென்னைக்குள்ள போட்டி போட அதிக வாய்ப்புகள் இருக்கு. இப்ப விஜயன் பாத்தீங்கன்னா பெரம்பூர்ல போட்டிட்டாருன்னா, பெரம்பூரை சுத்தி இருக்கிற ஏரியாஸ் நீங்க எதுன்னு கவனிச்சீங்கன்னா, ஒண்ணு கொளத்தூர், இன்னொன்னு நம்ம இருக்கிற வில்லிவாக்கம், இந்த மாதிரி நிறைய ஏரியாஸ் பாத்தீங்கன்னா பெரம்பூரை சுத்தி தான் இருக்கு, மெயின் சிட்டிக்குள்ள இருக்கு. அவர் மீட்டிங்ல சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. பெரிய பெரிய தலைவர்களே பாத்தீங்கன்னா சென்னைக்குள்ள போட்டியிட யோசிப்பாங்க. சென்னைக்குள்ள தோத்து போயிட்டா ஆனா நிறைய ஓட்டு இருக்கு. மெயின் காரணம் என்னன்னா, சென்னைக்குள்ள நிறைய எஜுகேட்டட் பர்சன்ஸ் இருக்காங்க, நிறைய காலேஜஸ், ஸ்கூல் பசங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப நாலேஜான பசங்க. சோ இப்ப ஸ்கூல் பசங்களை நான் ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாம் வீட்டுக்கு போய் அம்மா விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுமா, அம்மா விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போடுமா, அண்ணா விஜய் மாமாக்கு ஓட்டு போடுமா, இந்த மாதிரி குழந்தைங்க பேச காரணம் என்னன்னா, அவங்களோட சரௌண்டிங், அவங்க பாக்குற விஷயங்கள். அதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் தமிழக வெற்றிகளுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிட்டிக்குள்ள இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அங்க இருக்கிற பிரச்சனைகள் என்னென்ன நடக்குது. இப்ப பெரம்பூர் மீட்டிங்ல ஆதவ் சார் கரெக்டா சொன்னாரு, வட சென்னைனாலே பாத்தீங்கன்னா ஒரு இழிவா பாக்குறாங்க, அதை பத்தி நிறைய விமர்சனம் வருது, நிறைய விஷயமா பேசுறாங்க, அது டோட்டலா நம்ம மாத்த போறோம். சோ விஜயனை கேட்ட ஒரு கேள்வி, எங்க ஏழ்மை அதிகமா இருக்கோ, எங்க வீடுகள் இல்லாம மக்கள் கஷ்டப்படுறாங்களோ, அதிகமான பிரச்சனைகள் இருக்கிற ஏரியா எதுன்னு கேட்டிருக்காரு. சோ அதுல மெயினா நம்பர் 1 இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா வட சென்னைன்னு சொல்லலாம். சோ வட சென்னைக்குள்ள ஒரு ஏரியால நம்ம போட்டியிடுவோம்ன்ற மாதிரி விஜய் நம்ம பேசினதா அவர் சொன்னார். அப்படி வச்சு பார்க்கும்போது சோ ஆதவ அர்ஜுன் அவர்கள் பெரம்பூர் சொல்லவும், அதே மாதிரி நம்ம பொதுச் செயலாளர் கண்டிப்பா இந்த மக்களோட கோரிக்கை, அங்க இருக்கிற நிர்வாகி எல்லாருமே பெரம்பூர்ல நிக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னாங்க. உங்க எல்லாரோட கோரிக்கை எடுத்துட்டு போய் நான் தலைவர்கிட்ட சொல்றேன், சோ அவர் ஓகே சொன்னாங்கன்னா கண்டிப்பா பெரம்பூர்ல விஜய் அவர்கள் போட்டியிடுவாரு. அது சொன்ன உடனே எல்லா நியூஸ்க்கும் ஹெட்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெரம்பூர் தொகுதியில் தலைவர் தளபதி களம் காணுகிறார் அப்படின்னு வந்துச்சு. சோ எனக்கும் ரொம்ப சந்தோஷம். நமக்கு வில்லிவாக்கத்துக்கு பக்கத்துலதான் பெரம்பூர், பக்கத்து தொகுதி அப்படின்னும் போது விஜயன் அங்க எம்எல்ஏ ஆனார்னா சோ சொல்லவே தேவையில்லை, நமக்கெல்லாம் இதுக்கு மேல என்ன வேணும். சோ இது ஒரு மிகப்பெரிய வரன்னு கூட சொல்லலாம். எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி தலைவர் அங்க ஜெயிக்க வைக்கிறது நாங்க உறுதி. அது மட்டும் இல்லாம நம்ம தொகுதி வில்லிவாக்கத்துல நம்மளும் அப்ளிகேஷன் போட்டிருக்கோம். இருந்தாலும் யார் இங்க வேட்பாளரா நிக்க போறாரு, என்னோட கணக்கு பிரகாரம் பாத்தீங்கன்னா, ஏதாவது இந்த மாதிரி ஆதவ அர்ஜுனா சாரோ இல்ல ஆனந்த் சாரோ, இந்த மாதிரி யாராவது ஒரு முக்கிய நிர்வாகிகள் வில்லிவாக்கத்துக்குள்ள வந்தாங்கன்னா நமக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டா இருக்கும். சோ எழுதி வச்சுக்கோங்க, சென்னையில மெயின் எல்லா இடமும் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அசால்ட்டா அடிக்க போகுது. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. படம் ரிலீஸ்னாலும் சரி, அரசியல்னாலும் சரி, சென்னை சிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம தலைவரோட கோட்டைன்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி விஜய் அண்ணன் நேத்து வேலூர்ல பேசின விஷயங்கள் எனக்கு இப்பவும் உறுத்துற ஒரே ஒரு விஷயம் தான். அவர் வண்டியில வரும்போது நிறைய பேர் 2 வீலர்ல ஃபாலோ பண்ணாரு. விஜய்
விஜய் அந்த மீட்டிங் முடிஞ்சோன்னா அவர் வாயாலே அந்த விஷயம் சொன்னாங்க, தயவு செஞ்சு யாரும் என்ன ஃபாலோ பண்ணி வராதீங்க, கிட்டத்தட்ட 4 hours நான் டிராவல் பண்ணி சென்னைக்கு போகணும், நீங்க வந்தீங்கன்னா அது ஒரு சேஃப்டி கிடையாது. அது எந்த கட்சி தலைவரா இருந்தாலும் சரி, போகும்போது அவரை பார்க்க ஆசையில தான் நம்ம போகிறோம். ஒரு வாட்டியாச்சும் அவர் பார்க்க மாட்டாரா, விண்டோ கீழே இறக்கிட மாட்டாரா, கை காட்ட மாட்டாரா, நம்ம கொடுக்குற துண்டு வாங்கிட மாட்டாரா, நம்ம போடுற மாலை வாங்கிட மாட்டாரா, இந்த மாதிரி பல ஆசைகள் பல ரசிகர்களும் பல தொண்டர்களும் இருக்கு. சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா விபத்துல போய் முடியக்கூடாது. ஏதாவது ஒருத்தர் கீழே விழுந்தாருன்னா உடனே அடுத்த ஹெட்லைன் வந்துடும். விஜய் அவர்கள் பிரச்சாரத்தில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தொண்டர்கள் கீழே விழுந்தாங்க, இப்ப கூட ஏதோ ஒரு லேடி ஒருத்தவங்க ஓடி வரும்போது கால் தவறணும்னா அதை நியூஸ்ல ஹைலைட் பண்ணி போட்டாங்க, பொதுமக்கள் கீழே விழுந்துட்டாங்க, விஜய் அவர்களை பாக்குற ஆசை இல்லை அப்படின்னு சொல்லி. சோ நமக்கு நெகட்டிவ் பரப்புறதுக்கு தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இப்ப எல்லா கட்சியும் ஒண்ணு சேர்ந்துச்சு. விஜய் நான் சொன்ன மாதிரி என்ன எதிர்க்கிறதுக்கு எல்லா கட்சியும், எதிர்கட்சி, கூட்டணி கட்சி, அந்த கட்சி, எந்த கட்சி, என்னென்ன நம்ம பேசுறோமோ இவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து விஜய் அவர்களை காலி பண்ணணும், இந்த ஒரே குறிக்கோள். அது காரணம் என்ன, மக்கள் எழுச்சி, மக்கள் ஆதரவு. நீங்க பாத்துருப்பீங்க ஹைவேல அவர் வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆதரவு, நிறைய பெண்கள், கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ், எதிர்பார்க்காத அளவு பாத்தீங்கன்னா அவ்வளவு மகிழ்ச்சி, நிறைய பேரோட மகிழ்ச்சி. இப்ப நிறைய போட்டோஸ் நான் ஸ்லைடா போடுறேன், நீங்க பாருங்க, ஹிந்துஸ், முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், சோ அவங்க அன்பெல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது ஜாதி மதம் இல்லாம, நான் நேற்று ஒரு போஸ்ட் கூட போட்டிருந்தேன், ஜாதி மதம் இல்லாம எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து, அதாவது எல்லா மக்களும் ஒண்ணு சேர்ந்து ஒரு இடத்துக்கு வராங்கன்னா அதுக்கு மெயின் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் தளபதி விஜய் அண்ணன் தான். அவர் முகத்துக்காக தான், அவரை பார்க்க தான் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து ஒரே இடத்துல வந்து நிக்கிறாங்க பாருங்க. இந்த முகங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு எவ்வளவு அன்பு இருக்கு, எவ்வளவு பாசம் இருக்குன்ட்டு. அவ்வளவு பாசத்துல விஜய் அண்ணன் பார்த்து ஆகணும், ஒரு வாட்டியாச்சும் அவர் கையை செய்ய மாட்டாருன்னு சொல்லி அவ்வளவு அன்பு. அது மட்டும் இல்லாம அவர் சொன்ன பாயிண்ட்ஸ், மேலே ஏறி நின்று ஒரு பாயிண்ட் ஒரு 4-5 சொன்னார். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த மட்டும் நான் இங்க ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாத்ரூம் கிளீனாவே இல்லை. இது யார் வேணா, நீங்க கூட வேணா ரோட்ல போகும்போது உங்க பக்கத்துல இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல் உள்ள போய் அந்த டாய்லெட்டை மட்டும் போய் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. நம்மளால உள்ள ஒரு 2 செகண்ட் கூட நிக்க முடியாது, அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் அந்த நிலைமை தான் இருக்கு. எப்பயாச்சும் முதலமைச்சரோ யாராவது அமைச்சரோ உள்ள போறதா தான் அன்னைக்கு மட்டும் அதை கிளீன் பண்ணி ப்ளீச்சிங் பவுடர் போடுவாங்க. மத்த நாள் ஃபுல்லா அங்க இருக்கிற நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அதை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு விஷயம் சொன்னிருப்பாங்க, ஹைலைட்டான விஷயம், எல்லா பாத்ரூமுக்கும் கதவை வச்சு கொடுப்பேன்ட்டு. இது பேசிக்கான ஒரு விஷயங்க, பேசிக்கான விஷயம். எந்த அமைச்சர்களும் எந்த அரசியல்வாதியும் இந்த விஷயத்த சொல்ல மாட்டாரு. கரெக்டான ஒரு விஷயம். எல்லா டாய்லெட்டுக்கும் நான் வந்து, அதாவது லேடிஸ், முக்கியமா லேடிஸ் ஸ்கூல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கதவு வச்சு கொடுப்போம், அதுக்கான விஷயத்த பண்ணி கொடுப்போம்னு சொன்னாரு. சோ அது ரொம்ப ஏற்கக்கூடிய இருந்தது. அதே மாதிரி நிறைய போலீஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்களா, இந்த எஸ்ஐ, எஸ்பி, இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 50% பாத்தீங்கன்னா பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம்ட்டு. இதுதாங்க ஒரு தலைவர் பண்ண வேண்டிய விஷயம். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அவர் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸும் பாத்தீங்கன்னா நம்மளால பண்ண முடிஞ்சது. அதாவது எப்பவுமே விஜய் நான் சொல்ற ஒரு விஷயம் இருக்கு நிறைய மீட்டிங்ல, என்னால என்ன பண்ண முடியுமோ அதுதான் நான் வாக்குறுதியா கொடுப்பேன். சும்மா ஏனோ தானோ எடுத்துட்டு இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் நான் சொல்ல மாட்டேன். என்னால இதை பண்ண முடிஞ்சா அதுதான் எங்க லிஸ்ட்ல இருக்கும்னு சொன்னாரு. அவர் சொன்ன அந்த எல்லா பாயிண்ட்ஸும் எடுத்து பாருங்க, எல்லாமே நடைமுறைக்கு சாத்தியமானது, எல்லாமே நம்மளால பண்ண முடிஞ்சது. சும்மா திமுக விடுற மாதிரி இந்த புர்டா விட்டுட்டு அதை பண்ணலாம் இதை பண்ணலாம், இந்த வாயு உதாரே இல்லை. இதெல்லாம் சொன்னாரு, அதெல்லாம் பண்ண வேண்டிய விஷயம் தான். எல்லாமே அந்த அளவுக்கு பண்ணுவாரு. அதுல நமக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி விஜய் அந்த இடத்துல கண் கலங்கின விஷயம் எனக்கு நிஜமாலே வருத்தமா இருந்தது. அவர் பேசும்போது அவர் மனசுல இருந்து பேசுறாரு. எல்லாருமே வெளியில சொல்றாங்க, சாதாரண மக்கள்லாம் இப்ப சொல்ற விஷயங்கள், கூட்டணி இல்லாம விஜய் அவர்கள் ஜெயிக்க முடியாது. அங்க பேர் திமுக கூட தேமுதிக சேர்ந்துச்சு, இங்க பேர் எடப்பாடி பிஜேபி இருக்கு, இந்த மாதிரி பெரிய பெரிய கட்சிகள் கூட எல்லாம் நிறைய கூட்டணி இருக்கு. விஜய் அவர்கள் அம்போன்னு தனியா விட்டுட்டாங்க, கூட்டணி இல்லாம இவர் எங்க ஜெயிக்க போறாருன்ட்டு. இப்பவும் சொல்றேன், அந்த மனுஷன் சம்பாதிச்சு வச்சிருக்க அன்பு எத்தனைன்றது இந்த வீடியோ பாக்குற தோழர்களுக்கு தெரியும், இந்த வீடியோ பாக்குற பொதுமக்களுக்கு கூடிய சீக்கிரம் தெரியும். அந்த அளவுக்கு அன்பை பெற்று வச்சிருக்காரு. ஒவ்வொரு சந்துக்குள்ளயும் போங்க, அந்த வீட்டுல ஒரு திமுக கட்சிக்காரன் இருப்பான், அந்த வீட்டுக்குள்ள நீங்க போய் கேட்டு பாருங்க, அவங்க வைஃப், அவங்க குழந்தைங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க விஜய்க்கு போடுவோம், அப்பா வேணா திமுகவுக்கு போட்டோம், நாங்க விஜய் அவர்களுக்கு தான் போடுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் விஜய், நான் சொன்ன ஒவ்வொரு விஜய் இருக்கிறாங்க, ஒவ்வொரு விஜய் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அன்பை சேர்த்து வச்சிருக்காரு. சோ எனக்கு தெரிஞ்சு விஜய் நான் சொன்னாரு, ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ரெவல்யூஷன் வரும்ட்டு. அதை நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த அரசியல் பாத்தீங்கன்னா இந்த சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு வித்தியாசமா இருக்க போது, ஒரு புதுவித எனர்ஜியா இருக்க போது. இந்த சிறுபான்மைகள் ஓட்டு எல்லாருமே ஒரு தப்பு கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா திமுகவுக்கு தான் போகும், இந்த ஓட்டு எல்லாம் அதிமுகவுக்கு தான் போகும், இந்த ஜாதி ஓட்டு இவங்களுக்கு வரும், இந்த மத ஓட்டு இவங்களுக்கு வரும், இந்த மாதிரி ஒரு டீவியேஷனை பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல உருவாக்கி வச்சிருக்காங்க. இதெல்லாம் வேற வேற கிடையாது. இந்த ஜாதி, மதம், இனம், மொழி எல்லாமே ஒண்ணுதான். அது பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும். நம்ம தலைவர் தளபதிக்கு அன்றல தான் இது எல்லாமேன்றதை அவர் கொண்டு வர போறாரு.
இந்த ஓட்டு எலெக்ஷன்ல நீங்க பார்க்க போறீங்க. கிறிஸ்டின்ஸ், முஸ்லிம்ஸ், இந்துக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு வாக்களிக்க போறாங்க. வாக்களிச்சது மட்டும் இல்லாம அவங்களோட உரிமையை வீடியோ மூலியமா பண்ணி போட போறாங்க. நான் இன்னைக்கு விஜயனுக்கு ஓட்டு போட்டேன், நான் இன்னைக்கு அவரை பார்த்தேன், அந்த மாதிரி எல்லாருமே பதிவிட போறாங்க. அது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு புதுவிதமான அரசியலா இருக்க போகுது. இந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மாவே அலப்பறை பண்ணுவாங்க. இந்த எலெக்ஷனுக்கு அவங்களாம் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குடும்பமா கும்பலா போய் ஒரு கேங்கா போய் ஒரு ஓட்டு போட்டு பார்த்திருக்கீங்களா? இந்த எலெக்ஷன்ல பாப்பீங்க. நான் அதுக்கு ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். விஜய் நான் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேசினாரு. அதுக்கு அவர் நிறைய விஷயங்கள் சொன்னாரு. இந்த பர்மிஷனுக்கு இப்போ எல்லாருமே கேட்கிற விஷயம் இருக்கு, என்ன விஜய் அவர்கள் நிறைய இடத்துக்கு வரமாட்டாரு? அதுக்கு உண்மையான ரீசன் அவர் சொன்னதுதான், பர்மிஷன் கிடையாது. ஒரு மாவட்ட செயலாளர் அந்த காவல்துறைக்கு போய் நாங்க இந்த இடத்துல மீட்டிங் போட போறோம், விஜய் அவர்கள் வர்றான்னு சொல்லி அந்த பர்மிஷன் வாங்குறதுக்கு நாயா பேயா அலைய வேண்டியதா இருக்குது. பர்மிஷன் கிடையாதுன்றாங்க. ஏகப்பட்ட ரூல்ஸ். கிட்டத்தட்ட 10-15 நாள் நம்ம வெயிட் பண்ணாதான் ஒரு இடத்துல மீட்டிங் போட முடியும். அப்படி பாத்தீங்கன்னா இப்ப எலெக்ஷன் நமக்கு 2 மாசம் தான் இருக்கு. மிஞ்சி போனா ஒரு 50 நாள் கூட வச்சுக்கோங்க. அந்த 50 நாள்ல நம்ம எத்தனை இடத்துல மீட்டிங் போட முடியும்? சோ அவரை தடுக்கிறாங்கன்றது நல்லா தெரியும். அதனால ஒரு செம்ம ஆஃபர் ஒண்ணு விஜய் நான் சொன்னாரு. ஆஃபர்னு சொல்ல முடியாது, ஒரு வாக்குறுதி மாதிரி ஒண்ணு சொன்னாரு. நான் ஜெயிச்சது அப்புறம் எல்லா கிராமமும் எல்லா ஏரியாவுக்கும் மக்களை சந்திக்க நான் வருவேன்னு சொல்லியிருக்காரு. சோ என்ன இப்பதானே நீங்க தடுக்கிறீங்க, நான் முதலமைச்சர் ஆயிட்டா நான் போடுறதானே சட்டம், அப்ப யார் எங்களை தடுக்க போறா? யாருமே தடுக்க முடியாது. முதலமைச்சர் சொல்றதானே நடக்கும். இப்ப முதலமைச்சர் சொல்றாரு காவல்துறையை கூட வச்சுக்கிட்டு பர்மிஷன் கொடுக்காத, எழுச்சியா இருக்கு, அந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. ஒரு வாட்டி இந்த வெயில்ல மக்கள் அவதிப்படுறாங்கன்னு போன மீட்டிங்ல சொன்னாரு. அதுக்கு ஏத்த மாதிரி விஜயனம் பாத்தீங்கன்னா இந்த வாட்டி பந்தல் போட்டு தவறு இருந்தா ரெடி பண்றோம். அது எங்க கிட்ட இருக்கிற ஒரு குணம். இந்த மாதிரி வெயில் இருக்குன்னு பந்தல் போட்டு அதுக்கு அதை ரெட்டிஃபை பண்ணிட்டாரு. அந்த மாதிரி விஜயன் ஒரு செம்ம வாக்குறுதி கொடுத்திருக்காரு. முதலமைச்சரான பிறகு எல்லா கிராமத்துக்கும் நான் வருவேன்ட்டு. சோ அவளா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்க தலைவரை நாங்க முதலமைச்சர் ஆக்குறோம். எல்லா மக்களும் எப்படி விஜயனை சந்திக்க வைக்கணுமோ அந்த அளவுக்கு நாங்க இறங்கி வேலை செய்வோம்ன்ற நேரத்துல சொல்லிக்கிறேன். சோ நீங்க விஜயன் பேசுனதும் அதே மாதிரி பெரம்பூர்ல அந்த நடந்த செயல் வீரர் கூட்டம் எப்படி இருந்தது, அதை சில பேர் பார்த்திருக்க மாட்டீங்க. ஸோ லைவ் போடுறாங்க. ஆதவர்ஜன் அவரோட பேஜ்லயும் நிறைய நம்ம ஐடிவிங் பேஜ்ல எல்லாம் லைவ் வருது. அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா வில்லிவாக்கத்துல எங்க ஏரியால எங்க தொகுதியில இதே செயல் வீரர் கூட்டம் நடக்குது. அதே மாதிரி ஆதவர்ஜன் சார், எங்க கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சார் எல்லாருமே கெஸ்டா வந்து பேச போறாங்க. அதுவும் லைவா நிறைய இடத்துல போயிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அவங்க பேசுற ஸ்பீச் எல்லாம் நம்ம சேனல்ல கொண்டு வர ட்ரை பண்றேன். ஸோ போட ட்ரை பண்றேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக வெற்றி கழகத்தை பத்தியும் தலைவர் தளபதியை பத்தியும் உயிர் இருக்கிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பேன். இன்னும் நிறைய வீடியோல சந்திப்போம். டாடா டேக் கேர், பாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி.